இந்த வருஷம் தொழில் சரியாக மேஷத்துக்கு வரலன்னா உங்கள் ஜாதகம் சரியில்லைன்னு ஃபேமிலி ஜூஸர் போய் பார்த்து பழைய கடன்கள் கண்டிப்பாக பெருசாக செட்டில் ஆகும். ரொம்ப நிம்மதியாக இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த வருஷம் மேஷம் 7.5 சனிலேயே இப்படி நீ அப்படி நீ அதை செஞ்ச இதை செஞ்ச செய்யலைன்னு நோண்டுவான். அதெல்லாம் தூக்கி போட்டு ஜாலியாக இருக்கும். உங்களை சுற்றி எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ஸ் வச்சுக்கணும். உங்கள் வயசு ஒத்த ஃப்ரெண்ட்ஸோட பழகாதீங்க, மேஷத்துக்கு செட் ஆகும். தொழிலில் வெற்றிகள் ஏற்படும், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும், இழுபறியாக இருந்த நிறைய விஷயங்கள் மாறும். கல்யாணம் நடக்கலைன்னா யோசிக்கவே கூடாது. இந்த மாதிரி மன அழுத்தம் வரும். ஆனால் அந்த மன அழுத்தம் வந்தாலும் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுக்கு துணை இருப்பாங்க. கோவப்படாமல் இருந்தால் தனுசுக்கு பெரிய வாழ்க்கை. மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே நல்லது. எதில் இஎன்டி சைனஸ் ஒத்தத்தலைவர். மிதுனனாவே ஹார்ட் அட்டாக் தான். அதிர்ஷ்டம் வரும், குபேர சம்பத்து வரும், லாட்ரி சீட்டுகளில் நல்லது நடக்கும். ரொம்ப நாளாக பூர்வீகத்தில் சொத்தில் பிரச்சனை இருந்தது தாரிடும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும், ஏற்றம், மன அழுத்தம் போயிடும், பழைய கடன்கள் பைசல் ஆகும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும், தேக ஆரோக்கியத்தில் தெம்பு ஏற்படும். ஆனால் புது நண்பர்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்மளை புகழ்ந்து மோசம் செய்ய பார்ப்பார்கள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் அதிகமான நன்மைகள் ஏற்படும். கூட இருப்பாங்களாம் நமக்கு துரோகம் செய்வாங்க, கூட்டாளிகளால் தொந்தரவுகள் வரும். வண்டியில் வீலிங்கு லாங் டைமில் போகிறது, லாஸ்ட்டாக எடுத்துன்னு போகிறது, நைட்டில் சரக்கு அடிச்சுட்டு ஓட்டுறது, ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறச்ச வீலிங் பண்ணுறது, ஃபோனை பேசிக்கின்னு ஓட்டுறது, ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கணும் ஓட்டுறது, டக்குன்னு கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையை கெடுத்து விட்டுருமா மகரத்துக்கு. உபரியாக இருந்த சிக்கல்லாம் தீர்ந்துடும். குடும்பத்தில் அஷ்டலட்சுமி கடாட்சம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அற்புதமும் ஆனந்தமும் எல்லாம் நடக்கும். வசந்தம், ஆனந்தம், பேரானந்தம், புது பொறுப்பு, புது கௌரவம், புது அமைப்பு எல்லாமே கிடைக்குமா மீனம். ஏற்றங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசியில் மீனம் வரும். முடிந்த அளவுக்கு பிள்ளைகள்லாம் கல்யாணமாகி வீட்டில் இருந்தாலும் தனி கொடுத்துன்னு வச்சுக்கணும். நீங்கள் ஜாலியாக இருக்கிற வழியை பாருங்கள். பேர் என்ன? முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நாம் எந்த ஜோதிடம் பேசினாலும் அது வெற்றி ஜோதிடமாக மாற்றக்கூடிய நேயர்களுக்கு முதலில் நன்றிகள். இப்பொழுது நாம் பார்க்க கோருவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். குறிப்பாக ஏப்ரல் 14 சித்திரை 1 மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம். சித்திரை 1 என்பது மேஷ ராசியில் சூரியன் வந்தாலே சித்திரை 1, அதுதான் தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு நம்ம முன்னோர்கள் மொத்தமாக 60 ஆண்டுகளாக பிரித்து விட்டார்கள். 1வது ஆண்டாக பிரபவ, 60வது ஆண்டாக அக்ஷய, இப்பொழுது 39வது ஆண்டான விஸ்வாவசு நடக்கிறது. அது ஏப்ரல் 14 காலையில் 8:42 விஸ்வாவசு முடிகின்றது. இனி இதே விஸ்வாவசு வர வேண்டும் என்றால் அடுத்த 59 ஆண்டுகள் முடிய வேண்டும். இப்பொழுது பிறக்கக்கூடிய ஆண்டு தமிழ் புத்தாண்டு வந்து பராபவ வருடம், 40வது ஆண்டு. இது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் 14 2027 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆண்டு வந்து பிளபங்க ஆண்டு. ஸோ இந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். இதற்கு இடைக்காடு சித்தர் என்பவர் ஒரு வெண்பாக்கள் மூலியமாக தமிழ் வருடத்திற்கு உண்டான பலன்களை கொடுத்திருக்கிறார். அந்த வெண்பாக்களின்படி நம்மளுடைய பஞ்சாங்க வல்லுநர்கள் இந்த பராப வருடத்தினுடைய பலன்களை பொது பலன்களாக தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். இதில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த பராப வருடம் சனியை வைத்து, ராகு கேதை வைத்து, குருவை வைத்து மற்றும் சூரியன், செவ்வாய், மற்ற கிரகங்கள் எல்லாம் நவகிரகத்தை வைத்து பலன்களை தான் நாம் மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு சொல்ல போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி பராப வருடத்தில் மேஷம். திருச்செந்தூர் போகிறது, நரம்பு சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கு.
தொழில் கண்டிப்பாக ஏற்படுவது மேஷத்துக்கு உண்டான அமைப்பு. இந்த வருஷம் தொழில் சரியாக மேஷத்துக்கு வரலைன்னா உங்கள் ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். ஃபேமிலி ஜோசியரை போய் பார்த்துருங்க. பழைய கடன்கள் கண்டிப்பாக பெருசாக செட்டில் ஆகும். ரொம்ப நிம்மதியாக இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த வருஷம் மேஷம். 7.5 சனியிலே எப்பயுமே தூங்கத்தில் ஒரு பதட்டம், அதில் பதட்டம், யாருக்காவது பிரச்சனை பதட்டம், ஃப்ரெண்ட்ஸு பிரச்சனைலாம் இவங்க எடுத்துப்பாங்க, சொந்தக்கார பிரச்சனையும் இவங்க எடுத்துப்பாங்க. இவங்களுக்கு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. உங்களை யாராவது எதாவது கண்டுக்கிறாங்களா? எப்படி இருக்கிற, என்ன இருக்கிறேன்னு எதாவது கேட்குறாங்களா? பணம் செலவு பண்ணுவீங்க, நேரத்தை கொடுப்பீங்க, உழைப்பை கொடுப்பீங்க, உங்களை வச்சு நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. அதே போல் உங்ககிட்ட உங்களுடைய அன்பை நிறைய பேர் ரொம்ப உரிமை எடுத்துக்கணும். இப்படி நீ, அப்படி நீ, அதை செஞ்ச, இதை செஞ்ச, செய்யலைன்னு நோண்டுவாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு ஜாலியாக இருங்க. உங்களை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் வயசு ஒத்த ஃப்ரெண்ட்ஸோடு பழகாதீங்க, மேஷத்துக்கு செட் ஆகாது. உங்களோட 10 வயசு 15 வயசு சின்ன பசங்களோட பழகுங்க. நானே 15 வயசுனா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. நான் சொல்கிறது 40 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மேஷத்துக்கு எப்பவுமே சுற்றி பாசிட்டிவ் வைப்ஸோடு நிறைய நல்லது நடக்கும். மன அழுத்தம் போயிடும். முதலீடெல்லாம் நல்லா பண்ணுவீங்க, நல்ல கூட்டாளி கிடைப்பாங்க. நிறைய தொழில் பண்ணுங்கள். ஒரு தொழில் எதுக்கு பண்ணுறீங்க? சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள், பாலிடிக்ஸ் பண்ணுங்கள். தெய்வ காரியங்கள் அதிகமாக பண்ணக்கூடிய ராசி யார்? மேஷம். ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாமே மேஷத்துக்கு பாசிட்டிவாக இருக்கிறது இந்த வருஷம். சரியா உடற்பயிற்சி பண்ணலன்னா செல்வி சொன்ன எந்த பாசிட்டிவும் நடக்காது. நிறைய மோர் குடிக்கக்கூடிய ராசியில் மேஷம் வரும். நெல்லிக்காயை நிறைய சாப்பிடக்கூடிய ராசியில் நெல்லிக்காய் ஜூஸ், மாதுளம்பழ ஜூஸ், தயிர், இதெல்லாம் மேஷத்துக்கு முக்கியம். வயிறு கட்டு தானே ப்ராப்ளம். ப்ரோபயாட்டிக் உணவுன்னு சொல்லி பார்க்கணும். மேஷம்லாம் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு டீ காஃபியெல்லாம் குடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, சுருண்டு பத்துக்க வேண்டியதான் லிவரில் தொந்தரவு. ஸோ மேஷத்துக்கு அற்புதம் என்னென்னா தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும். முதலாளிகள் அதிகமாக ஆகக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் மேஷம். நிறைய சுபகாரியம் நடக்கக்கூடிய ராசியில் ரிஷபம். ஜெயம் ஏற்படும், அற்புதமான அமைப்பு ஏற்படும், தொழிலில் வெற்றிகள் ஏற்படும், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும், இழுபறியாக இருந்த நிறைய விஷயங்கள் மாறும். யாருக்கு? ரிஷபத்துக்கு பெரிய பலம் கிடைக்குமா. கல்யாணம் நடக்கலைன்னா யோசிக்கவே கூடாது. இந்த டைம் கல்யாணம் நடக்கலைன்னா நீங்கள் ஏதாவது தப்பு தான் அர்த்தம். தலை சொட்டை, முடி இல்லை, பொண்ணு கருப்பு, இப்படின்னு ஏதாவது தள்ளிக்கின்னு போகிறீங்கன்னா நல்ல அமைப்பு கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் சண்டைன்னா உங்கள் மேலே தான் தப்பு. சண்டையே இருக்காது, எல்லாமே அந்யோன்யம் அதிகரிக்கும். மர்மண அமைப்பு கைகூடும். டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் இருந்தால் ஒரு மெசேஜ் போடுங்க, சால்வ் ஆகிடும். பூர்வீகத்தில் இருக்கிற சொத்துக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ராசியில் எது வரும்னா ரிஷபம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் பாராமுகம், சண்டை சச்சரவு போயிட்டு குலதெய்வத்துக்கு போகிறதில்ல, குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறது, பெரியவங்களை பார்க்குறதில்ல, எல்லாமே மாறிடும். அதிகமான முதலீடுகள் செய்யக்கூடிய ராசிகள் எது வரும்? ரிஷபம். நினைக்காத அளவுக்கு வரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி எது வரும்? ரிஷபம். இழுபறியாக இருந்த நிறைய பிரச்சனை மாறக்கூடிய ராசியில் எது வரும்? ரிஷபம். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, படிப்பு தடை வாங்குறது, ஃபாரினில் போய் படிக்கிறது, ஃபாரினில் தொழில் ஆரம்பிக்கிறது, வீடு கட்டுறது, கூட்டு தொழிலேருந்து தனியாக தொழில் ஆரம்பிக்கிறது, 30 வருஷமாக அடிமை தொழிலிருந்து சம்பளத்துக்கு மாதத்துக்கு உட்காந்துருந்தா 10ஆம் தேதி தானே சம்பளத்தை போட்டு அதுக்கு துண்டு விழுந்துடும். அதெல்லாம் மாதிரி டக்குன்னு ஆரம்பிக்கிறது, டக்குன்னு வேறு ப்ராஜெக்டில் போடுறது, நிறைய ட்ரேடிங் ஆரம்பிக்கிறது, ஷேர் ட்ரேடிங் ஆரம்பிக்கிறது, லாட்ரி சீட்டு வாங்குறது, லாட்ரியில் பம்பர் அடிக்கிறது, எல்லாம் ரிஷபம் வரும். குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பத்தை நல்லபடியாக டேக் கேர் பண்ணிக்கும். விஷ்ணு வழிபாடு, ஸ்ரீரங்க வழிபாடு, எழுத்து முதுகு தண்டோட அடிவயிறு கழிவுகள் பாதை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். பட்டீஸ்வரம் துர்கை தஞ்சாவூரில் இருப்பார். மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே நல்லது.
எதில் இஎன்டி, சைனஸு, ஒத்த தலைவலி. மிதுனனாவே ஹார்ட் அட்டாக் தான். பிபி, லோ பிபி, சுகர் எல்லாம் பார்த்துக்கணும். இல்லைன்னா டக்குன்னு தூக்கத்திலே அதிகமாக பவுன்னு ஆறுதெல்லாம் இது மிதுனம். ஹெல்த்து பார்த்துக்குங்க. என்ன பண்ணணும், வருஷத்துக்கு வருஷம் எக்கோ எடுக்கணும், பிளட் வெசல் வீக்கன்னு பார்க்கணும். ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், இந்த செல்வி சொன்னார், எனக்கு மாஸ்டர் செக்கப் பண்ணு. எல்லாத்துக்கும் தான் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, எடுத்து வைங்களேன். எடுத்து வச்சா நல்லது. எல்லாமே நல்லா இருக்குது. பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து சக்ஸஸ் ஆகிறது, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லைன்னு நினைக்கிற மிதுனத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வருஷம். தொழில் அமையல, 10 வருஷமாக தொழில் அமைப்பில் ஒரே சிக்கலாக இருக்குது. 7 வருஷமாக இருந்தது ஒரே, இங்கேப்பா 2 மாதம் தொழில் இருக்கேன், 3 மாதம் தொழில் இருக்கேன், ஒரே சிக்கல். வீட்டில் திட்டுறாங்க, பொண்டாட்டி திட்டுறா, அப்பா அம்மா திட்டுறா, எல்லாம் மாறிடும். நிரந்தர தொழில் கிடைக்கும், அரசாங்க கௌரவம் கிடைக்கும், அரசியலில் ஏற்றம் கிடைக்கும், எம்எல்ஏ அதிகமாக ஆவார்கள், மந்திரிகள் அதிகமாக ஆவார்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய ராசி யார்? மிதுனம். ஆச்சரியமாக இருக்கா? யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மிதுனம். நிறைய நல்லது நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. அதிகமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசி யார்? மிதுனம். வார்த்தையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸு, ஒத்த தலைவலி, கழுத்துக்கு மேலே இருக்கிற உறுப்புகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இந்த பராப வருடத்தை ஒரே ஒரு தலைகாணி வச்சு தூங்கணும், நெக் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், இல்லைன்னா ஜெயின்னு சுத்தமாக. ஓகேவா? கரெக்டாக பார்த்துக்குங்க. பட்டீஸ்வரம் துர்க்கை பக்கத்தில் இருக்கிற துர்க்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். காலாஸ்திரி. ஏற்படக்கூடிய அற்புதம் பிள்ளையார். காலாஸ்திரி தான் ரொம்ப நல்லது. வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரை போய் பார்த்துருங்க. அப்போ தான் வாக்குஸ்தானத்தில் ஏதாவது தப்பு வராது. யாருக்கு? கடகத்துக்கு. கடகத்துக்கு ரொம்ப நல்ல காலகட்டம், பராப வருடம். ஹெல்த்து பார்த்துக்கணும், முதுகு, வயிறு, கழிவுகள். மற்றதெல்லாம் நல்லது நிறைய நடக்கும். அஷ்டமத்தில் ராகு இருக்குன்னா மன அழுத்தம் வரும், ஆனால் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் வரும், திடீர் அதிர்ஷ்டம் வரும், குபேர சம்பத்து வரும், லாட்ரி சீட்டுகளில் நல்லது நடக்கும். ரொம்ப நாளாக பூர்வீகத்தில் சொத்தில் பிரச்சனை இருந்தது சாரிடும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும். ரொம்ப நாளாக பென்ஷனில் பிரச்சனை இருந்ததெல்லாம் திடீர்னு கோர்ட்டில் உங்களுக்கு ஜெயம் ஏற்பட்டு பெரிய லம்சம் ஏற்படும். அதை சரியான முதலீடு பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக என்றைக்கோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருப்பீங்க, அது மறந்துருப்பீங்க. ஏதோ டாக்குமெண்ட்டு வேறு ஏதோ தேடுறச்சு இது கிடைக்கும். போய் பார்த்தா அது அவ்வளோ விலையில் இருக்கும். தாத்தா பாட்டி, பாமாம்பாட்டு, முப்பாட்டம் வாங்கி வச்ச சொத்து திடீர்னு கிடைக்கும், புதையல் கிடைக்கும். இதெல்லாம் கடகத்துக்கு இருக்குது. பெரிய பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அரசு கௌரவம் கிடைக்கும், செல்வாக்கு அதிகமாக இருக்குமா? யாருக்கு? கடகத்துக்கு. ஆச்சரியமாக இருக்கும். நிறைய நல்லது நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. தனிப்பட்ட செல்வாக்கு அதிகமாக கூடக்கூடிய ராசி. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், குடும்பத்தில் ஏற்றம், கல்யாணம் நிறைய நடக்கக்கூடிய ராசி. கடகம் இருக்கக்கூடிய வீட்டிலே நல்லது நடக்கும். ஜென்ம குரு வராருல. பிபி, சுகரு, பிளட் ப்ரெஷர் அதிகமாக பார்த்துக்கணும் கடகத்துக்கு. நீங்கள் தான் பார்த்துக்கணும், அது நான் என்ன பண்ண முடியும்? ஹெல்த்து தான் பார்த்துக்கணுமா கடகம். மற்றதெல்லாம் நல்லது, சூப்பர் டூப்பர். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், சுபகாரியங்கள் அதிகமாக நடப்பதும், பெரிய அளவுக்கு பேர் புகழ் கிடைப்பதும் கடகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். பஞ்சவடி அனுமன் கோயில் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கு. ஆச்சரியமான அமைப்பு. பஞ்சவடி அனுமன். கோளர் பதிகம் படிக்கணும். ஏன்னா ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு, நரம்பு, காலு, முதுகு. பராப வருடத்தில் சிம்மத்துக்கு நிறைய நல்லது, நிறைய ஏற்றம். மன அழுத்தம் போயிடும், பழைய கடன்கள் பைசல் ஆகும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும், தேக ஆரோக்கியத்தில் தெம்பு ஏற்படும். ரொம்ப நாளாக தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப பிரச்சனை இருந்ததெல்லாம் மாறி சின்ன சர்ஜரி கிர்ஜரி எல்லாம் பண்ணி தெம்பாயிடுவீங்க. எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆனால் புது நண்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யார்? சிம்மம். புது நண்பர்கள், புது உறவுகள். அஷ்டமத்தில் சனி இருந்து குரு பார்த்தாலும்
இந்த பழசு நம்மளோட உறவுகள், பழைய யார் நம்ம கூட நல்ல பிரியமாக இருப்பாங்க அவங்களோடய போயிடணும். நம்மளை புகழ்ந்து மோசம் செய்ய பார்ப்பார்கள், ஜாக்கிரதையாக இருங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் நம்மளை கவனிக்கல, அது பண்ணலாம்லாம் நினச்சிட்டு மாட்டிக்காது. தொழிலில் ஆர்கியூ பண்ணாது. தொழிலில் ஆர்கியூ பண்ணிட்டு என்ன ஆகும்? கடைசியில் என்ன ஆகும்? வேலையை விட்டுட்டு வேலை கிடைக்கும்னு நினைப்பீங்க, கிடைக்காது. நான் பார்த்துக்கிறேன்லாம் நல்லா சொல்லுவாங்க, நீங்கள் விட்டுட்டு வா நான் பார்த்துக்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் நம்பி போயிடுவாங்க. இங்கேயும் போய் அங்கேயும் போய் குடும்பத்தில் மரியாதை இல்லாலாம் ஆகிடும். ஜாக்கிரதையாக இருங்க. டிசிஷன் எடுக்கிறச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குரு வேறு மறைஞ்சிருக்கார். விளைவிருந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்மராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரிய ஆடையாக பெரிய லெவலுக்கெல்லாம் கல்யாணம் எது வந்தாலும் நீங்கள் தான் பணக்காரன்னு எல்லாருக்கும் தெரியுமா? நகை போட்டு போனால் தான் தெரியுமா? நான் குறைச்சி சேஃப்டியாக போங்க. வாகனங்கள்லாம் ஏதாவது வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க. ஓகேவா? யாருக்கு? சிம்மராசி. கன்னியாராசிக்காரர்களுக்கு என்னது? கீழ்த்திருப்பதி பெருமாள் தாயார், அலமேலு தாயார். மேல் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தா பெருமாள், கீழ்த்திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்த நாமாவளியின் மந்திரம் இருக்குது, சொல்லணும். அலர்ஜி, ஒவ்வாமை, ஸ்கின்னு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் எல்லாம் பார்த்துக்கணும். 7 சனி, கண்ட சனி, ஆனாலும் கல்யாணம் நடக்கும். குடும்பத்தில் ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு இருந்தால் மறுமணம் நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அதிகமான நன்மைகள் ஏற்படும். இழுபறியாக இருந்த எல்லா பிரச்சனையும் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? கன்னியாராசி. டக்குன்னு நிறைய விசேஷம் நடக்கும். ஆச்சரியமான முடிவுகள் எடுப்பீங்க. தொழிலில் அற்புதங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? கன்னியாராசிக்காரன். அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும்? பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பம், அனுகூலம், பிறந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது எல்லாம் ஏற்படும். சித்திரை மாதம் வரைக்கும், வைகாசி வரைக்கும் கொஞ்சம் நம்மளை போட்டு பார்க்கும். கூட இருப்பாங்களாம் நமக்கு துரோகம் செய்வாங்க. கூட்டாளிகளால் தொந்தரவுகள் வரும். கூடா நட்பால் சட்ட சிக்கல் வரும். இதெல்லாம் கண்ணி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கை கட்டினது வாய் கட்டாமல் கூட பண்ணணும். மற்றபடி பெரிய அற்புதம் ஏற்படும். ஹெல்த்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. தொற்று நோய் உபத்திரம் திடீர்னு வந்துடும். மற்றபடி குரு 11 இருக்கிறதுனால முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு முதலீடு பண்ணுங்க. ஓகேவா? யார் பண்ணணும்? நீங்கள் தான் பார்த்துக்கணும். நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஏற்றம், அனுகூலம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் ஒரு 60 நாட்கள் பொறுத்து பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய ராசி யாரு? கன்னி. துளாராசிக்கு மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் போய் சரண்டர் ஆயிடணும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் அவசரப்படக்கூடாது. டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடாது. குடும்பத்தில் பெரியவங்க, நல்லவங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணணும். மேலே இருக்கிறவன் எனக்கு கத்துறான், எனக்கு இது பண்ண மாட்டேன்றான், எனக்கு கவலைப்படுத்துகிறான், ரொம்ப ரோஷப்பட்டிங்கன்னு வச்சுங்க, வேலை போயிட்டு எல்லாமே இல்லாமல் பிரச்சனை ஆகிடும். 6ல் சனி இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் இருக்குது. 10ஆம் இடத்துல குரு வந்து கெடுத்து விட்ருவான். அதே சமயம் நல்லது நிறைய நடப்பான். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். ஆனால் பொறுமையாக இருக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வீகத்தில் சொத்துக்கள் கட்டுறது, பூர்வீகத்தில் வீடுகளை புதுப்பிப்பதெல்லாம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வது, தேகாரக்கத்தில் ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்து இந்த அலர்ஜி, ஸ்கின்னு, அதுக்கெல்லாம் மருந்தே இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களை மிரட்டி பயமுறுத்தி டிப்ரெஷனில் இருந்து ஃபேமிலியோடு பேச முடியாமல், பிள்ளைங்களோட பேச முடியாமல், கணவனோட பேச முடியாமல், மனைவியோட பேச முடியாத, அப்பா அம்மாவோட பேச முடியாத, நண்பர்களோட பேச முடியாத, உள்ளுக்குள்ளேயே பொழுங்கி ராத்திரியெல்லாம் ஏந்து உட்காந்துருந்தீங்களே, அதெல்லாம் மாறிடும். நல்ல மருந்துகள் கிடைக்கும். நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள். ஜம்முன்னு ஆகிடுவீங்க. இளமை திரும்பக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பார்த்த நிறைய நல்லது நடக்கும்.
தொழிலில் அற்புதமும் சந்தோஷமும் யோக பலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? துளாராசி தான். உத்தியோகத்தில் எந்த மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும், படிப்பில் எந்த மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும், தொழிலில் எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும், கூட்டு தொழிலிருந்து திடீர்னு வெளியில் போனாலும் ஒத்துக்கொள்ள வேண்டும், தர்க்கம் செய்யக்கூடாது. அற்புதமான காலகட்டம் ஏற்படும். சத்ருக்கள் வெளியில் போவார்கள், வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படும். இதெல்லாம் துளாராசிக்கு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஓகேவா? நிறைய நல்லது. மேல்மலைன்னு ஒரு பிடிச்சிக்குங்க. விருச்சகம். வைத்தீஸ்வரனை சரணாகதி அடைவது நன்மை. இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் கவனம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருச்சகத்துக்கு எல்லாமே நல்லது. குடும்பத்தில் புது வரவுகள், பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது சத்தம் கேட்கறது, சுபகாரியெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கிறது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது, பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் பார்த்துக்கிறது, அண்ணன் தம்பிங்களில் அண்ணன் அக்கா தங்கை, அக்கா அண்ணன் அக்கா சித்தப்பா மாமா இவங்களுடைய வாக்குவாதம்லாம் வச்சுக்காமல் இருக்கிறது, அவங்களுடைய எழுத்துக்கு ஏதாவது சின்னதாக இருந்தால் பார்த்துக்கிறது, விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாம் நல்ல காரியம் நடக்கிறது. எந்த மாற்றம் வேணுமா எடுத்துக்கலாம், யோசிக்கவே கூடாது. ரொம்ப நல்லது நடக்கும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பேர் புகழ் கிடைக்கும். நிறைய டிராவல் நல்லது நடக்கும். அதுவும் டிசம்பருக்கு மேலே இவங்களுக்கு சொல்லவே முடியாது. திடீர் அதிர்ஷ்டம்லாம் ஏற்படும். இந்த வருஷத்தில் லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய ராசியில் ரிஷபம், கடகம், விருச்சகம்லாம் வரும். கண்டிப்பாக ஒரு லக்கு உண்டு. வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, அது வாங்குறது எல்லாமே சரியாக பண்ணிக்கிங்க. பெரியவங்க கூட போய் தகராறு பண்ணாதீங்க. நான் அந்த படிப்பு படிச்சிருப்பேன், நீ தான் இந்த படிப்பை எனக்கு எடுத்து விட்ட, உன்னால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அப்படி படுறேன், 1942 கதையெல்லாம் பேசி நல்ல நேரத்தை வீணாக்கிட்டேன். ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசியில் என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சகம் வரும். வேறு என்ன வேணும்? அதோட வாகனம், அஷ்டலக்ஷ்மி எல்லாமே கிடைக்கும். தெய்வ வழிபாடுகளில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, தொலைதூரத்தில் நல்ல செய்திகள் வருவது, இழுபறியாக இருந்த பிரச்சனை தீர்வது, வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது. விருச்சகத்துக்கு கல்யாணம்லாம் நல்லா கைகூடும். சந்திரன் நீச்சம், நான் செட்டில் ஆகணும், இந்த பையன் இப்படி, இந்த பொண்ணு இப்படின்னு நல்லதெல்லாம் நிறுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நல்ல நேரம் வர்றதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும். அப்புறம் உங்கள் இஷ்டம். தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே நல்லது திருக்கொள்ளிக்காடு, உங்குசனீஸ்வரர் கோயிலில் போயிட்டு சரண்டர் ஆகிடும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி எக்ஸசைஸ் தான். பிள்ளைங்கள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டாம். கழுத்து, ஹார்மோன் குறைபாடு, வயிறு தான் பார்த்துக்கணும். ஒரு மாதிரி மன அழுத்தம் வரும். ஆனால் அந்த மன அழுத்தம் வந்தாலும் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுக்கு துணை இருப்பாங்க. பிள்ளைங்க துணை இருப்பாங்க, உறவுகள் துணை இருப்பாங்க, துணையால் இப்போ ஹஸ்பண்ட் இருப்பார், இல்லைன்னா மனைவி இருக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் தனுசு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாமே ஏற்றம் கிடைக்கும். நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் கொண்டு வரும். யாருக்கு? தனுசு ராசிக்கு. சங்கடங்கள் தீரும். ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட பெருமை கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் கிடைக்கும். வண்டி வாகனம்லாம் மாற்றங்கள் வந்தால் மாற்றிக்கணும். அர்த்தாசிரம சனியில் நோன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கணும். உறவு முறையில் அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். பூர்வீகத்துக்கு போகிறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பூர்வீக உறவுகளை சந்திக்கிறது, தொழிலில் மாற்றங்கள் காண்பது, தொழிலில் டக்குன்னு வேறு வேணாம் எனக்கு சரியாக வரல, தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம், அர்த்தாஷ்டமம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க, தைரியமாக பண்ணு. குரு தானே 8ல் உச்சம் பெறுகிறார், உங்கள் ராசிநாதன் தானே.
அதனால் அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. கோவப்படாமல் இருந்தால் தனுசுக்கு பெரிய வாழ்க்கை. ரொம்ப பர்ஃபெக்ஷன், ரொம்ப ஆனஸ்ட்டு நீங்கள். உங்களை மாதிரியே எல்லாரையும் எதிர்பார்ப்பீங்க. அது நடக்காது இல்லை இந்த உலகத்தில். ட்ரம்ப் கிட்ட போய் ஆனஸ்ட் எதிர்பார்த்தா எப்படி முடியும்? அதனால் கொஞ்சம் பார்த்துக்க. உங்களை சுற்றி நிறைய ட்ரம்ப் இருப்பாங்க, மாட்டிக்காதீங்க. அடுத்ததான் மகரம். பிள்ளையார்பட்டி. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், முதுகு தண்டோட சம்மந்தப்பட்ட உபத்திரம். வண்டியில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகரம். வண்டியில் வீலிங்கு லாங் டைமில் போகிறது, லாஸ்ட்டாக எடுத்துன்னு போகிறது, நைட்டில் சரக்கு அடிச்சுட்டு ஓட்டுறது, ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறச்ச வீலிங் பண்ணுறது, ஃபோனை பேசிக்கின்னு ஓட்டுறது, ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கின்னு ஓட்டுறது, டக்குன்னு கொலாப்ஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையை கெடுத்து விட்ருமா மகரத்துக்கு. ஏன்னா எனக்கு தான் 7.5 சனி இல்லை, சனி விலகிடுச்சு, இது விலகிடுச்சு, அது விலகிடுச்சு, எல்லாம் நல்லா இருக்குது. அஷ்டமத்தில் கேது டிசம்பர் வரைக்கும் இருக்காது, ஜாக்கிரதையாக இருங்க. வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபோனில் பேசுகிறச்ச, அக்கம் பேசுகிறச்ச எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கணும். சின்னதாக எதாவது பேசினா கூட பெரிய சிக்கல் ஏற்பட்டுடும். யாருக்கு? மகரத்துக்கு. உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் எல்லாமே நல்லது நடக்கும். இழுபறியாக எந்த விஷயத்திலையும் வாசிக்கக்கூடாது. கோளார் பதிகம் அதிகமாக கேட்கணும். 7.5 சனி முத்தமாக விலகினாலும் சனி தான் உங்கள் அதிபதி. எக்ஸசைஸ் பண்ணிக்கினே இருக்கணும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பூர்வீகத்தில் அனுகூலங்கள், நல்ல காரியம், சுபகாரியங்கள், அஷ்டலட்சுமி கடாட்சியம் எல்லாம் மகரத்துக்கு நடக்கும். வேறு என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? எட்ஸெட்ரா 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 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசியில் யார் வரும்? மகரம் வரும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சிக்கலில் மாட்டிக்காது. மாட்டிக்கினீங்கன்னா தப்பு வரும். மகரத்துக்கு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். மன அழுத்தம் இருக்கவே கூடாது. நரசிம்மர் கவசத்தை கேட்டுக்கினே இருக்கணும். நிறைய சப்ளிமெண்ட்ரி எடுக்கணும். ஏன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய குறை வர்றதுல மகரம் உண்டு. பெண்களுக்கு அது ரொம்ப பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கும்பம். திருநள்ளாறு சனி பகவானை போயிட்டு வந்துடணும். ஜென்மத்தில் ராகு 7ல் கேது இருக்கிறனால கோளாறு பதிகத்தை சொல்லணும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது, வயிறு சம்மந்தப்பட்ட, கழிவு பாதை சம்மந்தப்பட்ட, முதுகு தண்டுவட சம்மந்தப்பட்ட, கழுத்து சம்மந்தப்பட்ட கவனம். பெரிய அளவுக்கு அனுகூலம். பணவரவு, உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறுவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்லாம் தீர்வது. கும்பத்துக்கு தொழில் அமைஞ்சிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். பலவிதமான நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசியில் கும்பம் வரும். இந்த வாட்டி தொழில் இல்லை, வீடு இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லைன்னா உங்கள் மேலே தப்பு. உங்கள் குடும்ப ஜோசியரை பார்த்துரு. எல்லாமே பாசிட்டிவ் வைப்பு. நிறைய வெளிநாட்டு டிராவல் அதிகமாக ஈடுபடக்கூடிய ராசியில் ஏது வரும் கும்பம். வெளிநாட்டில் கடல் கடந்து போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் கும்பத்துக்கு உண்டு. என்னடா வெளிநாட்டில் போகவே வேணாம்னு உங்களுக்கு இருக்குல்ல. நிறைய டிராவல் அதிகமாக வேற ஒருத்தவங்க செலவு பண்ணி உங்களை கூட்டின்னு போவாங்க. அற்புதம், ஆனந்தம் ஏற்படக்கூடிய ராசி யாரு? கும்பம். இழுபறியாக இருந்த சிக்கல்லாம் தீர்ந்துடும். யாருக்கு? கும்பத்துக்கு. ஓகேவா? முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுமா? யாருக்கு? கும்பம். குடும்பத்தில் அஷ்டலட்சுமி கடாட்சம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அற்புதமும் ஆனந்தமும் எல்லாம் நடக்கும். நிறைய கடன் வரும். கடன் வந்தால் தானே நல்ல காரியம்லாம் நடக்கும். நிறைய நல்லது நடக்குமே. 10 கோடி ரூபாயில் வீடு வாங்கினீங்கன்னா உங்கள் பணம் 2 கோடி 3 கோடி இருந்தாலும் 7 கோடி கடன் வரணும்ல.
வசதிகள் பெருக்கிக் கொள்வீர்கள், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், புது கௌரவம் கிடைக்கும், புது இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், புது வேலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் கும்பத்துக்கு. மீனத்திற்கு ஜென்மசனி எக்ஸசைஸ் தான், வயிறு தான், கழிவு பாதை தான், கால் பாதம் முட்டு, அந்த ஜாயின்ட் பெயின் இந்த ஜாயின்ட் பெயின்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாம் ஏற்றம், வசந்தம், ஆனந்தம், பேரானந்தம். யாருக்கு? மீனத்திற்கு. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. வயிறில் சிறு உபத்திரம் இருந்தாலும் பார்த்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய சகவாசம், பிள்ளைகளுடைய நட்பு மற்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நிறைய நல்லது ஜென்மசனியில் கல்யாணம் நடக்கும். அப்போ தானே ஜென்மசனி வேலை செய்யும். உடற்பயிற்சி மறந்துட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மகரம் கும்பம் மீனெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும். துலா ராசிக்காரர்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், மேஷ ராசிக்காரர்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், தனுசு ராசிக்காரர்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு லிஸ்ட்டே செல்வி சொல்லணும், பண்ணுங்க, உங்களுக்கு தானே நல்லது. கோளர் பதிகத்தை சொன்னால் அந்த தடைகள் தவிடுபடி ஆக்கிடுமா, இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 2 நாள் வேலை 4 நாள் இழுக்கும். கை கட்டினது வாய் கட்டாமல் ஓடிடும். புது பொறுப்பு, புது கௌரவம், புது அமைப்பு எல்லாமே கிடைக்குமா மீனத்துக்கு. ஏற்றங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசியில் மீனம் வரும். ஜென்மசனியில் நல்லது நிறைய நடக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை பார்க்க போகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். பிள்ளைகளுடைய கூடா நட்பு, பிள்ளைகள் வண்டி வாகனங்கள், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு தடை இல்லாமல் பார்த்துக்க. பிள்ளைகளுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுங்க. இல்லைன்னா வழக்கு கேஸ் எல்லாம் வரும். உங்களையும் சேர்த்து கேஸில் இழுத்து விட்டுருவாங்க. ஒரே மன உளைச்சலாக இருக்கும். முடிந்த அளவுக்கு பிள்ளைகள்லாம் கல்யாணமாகி வீட்டில் இருந்தாலும் தனி கொடுத்தனம் வச்சுருக்கு. நீங்கள் ஜாலியாக இருக்கிற வழியை பாருங்கள். எல்லாத்தையும் கஷ்டத்தை சுமந்துக்காதீங்க. அவங்களுக்கு நல்லது பண்ணிட்டீங்க, படிப்பை குத்துட்டீங்க, வேலை குத்துட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்கப்பான்னு சொல்லுங்கள். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, ஜென்மசனி இருக்குதுப்பா, அந்த செல்வி வேறு ஏதோ புலம்பின்னே இருக்காருப்பா, சரியில்லைப்பான்னு சொல்லி நீங்கள் ஜாலியாக இருங்க. நான் வரேன், இல்லைன்னா நீங்கள் வாங்கன்னு அப்படி சொல்லிடு. உறவுக்காரங்க விஷயத்தில் பஞ்சாயத்து போகாதீங்க. பெரிய பஞ்சாயத்து ஆகிடும், உங்களுக்கு ஆகிடும். யாருக்கும் ஜவாப் ஜாமீன்லாம் கொடுக்காதீங்க, மாட்டிப்பீங்க. யார்? மீன ராசி. தெய்வ கடாட்சம் கிடைக்கும், தெய்வ மார்க்கங்கள் கிடைக்கும், மகான்கள் தரிசனம் கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் தீரும். நிறைய ஆடை ஆபரணங்கள், நகைகள், அஷ்டநஷ்டங்கள், அஷ்டலட்சுமி கடாட்சம், நவரத்னங்கள்லாம் நிறைய வாங்கக்கூடிய ராசியில் யார் வருவா? மீனம். ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது. எக்ஸசைஸ் மட்டும் நல்லா பண்ணிடுங்க. ஒரு 40 நிமிஷத்தில் 30 நிமிஷம் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். அந்த முதுகுக்கு தான் பார்த்துக்கணும். முதுகு தான் அப்படியே சுருண்டு உட்காந்துடாது. ஷோல்டர் பெயின் இல்லாமல் ஷோல்டருக்கெல்லாம் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். புல்லப்ஸ் எடுங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டு எடுங்க. உங்களுடைய பாடி ஃபிசிக் எனக்கு தெரியாது, ட்ரெயினர்கிட்டே டாக்டர்கிட்ட கேளு. ஆக மொத்தத்தில் ஜென்மசனியிலும் பராப வருடத்தில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ராசிகளில் மீனம் உண்டு. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பராப வருட தமிழ் வருடத்தினுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளும் பார்த்தோம். அந்த எளிய தெய்வ வழிபாடு முறைகளில் கடைசி ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு பழனி முருகருடைய தரிசனம், பழனி முருகருடைய ராஜ அலங்காரம், அந்த படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது, சிரசு விபூதி என்ற அந்த விபூதியை நல்ல விபூதியுடன் கலந்து தினமும் வைத்து கொண்டு வருவது ஏற்றத்தை தரும். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுள்ளேன். நன்றி, வணக்கம். பேர் என்ன? முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.